இவங்க எல்லாரும் போயிட்டோம்ல, நான் உங்க 2 பேருக்கும் உப்பு வச்சு நல்லா திஷ்டி எடுக்கிறேன். ஏய், உன்னையே திருஷ்டி பூசணிக்காவா நினைச்சு ஒரு நாள் சுத்தி போட்டு அப்படியே உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏ சீப்பா. ஏய், ரொம்ப பேசாத. உன் முன்னாடி கேக் கட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் உனக்கு ட்ரீட்மெண்ட். இனிமேலாவது எங்க வழியில குறுக்க வராம உன் வழியை பார்த்துட்டு போ. ஏய், கை விடுங்க. தீபி, கிரானி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கேங்கிறத விடு. உன் வாய்ஸ் கேட்கும் போதே ஏதோ ப்ராப்ளம்னு தோணுது. நீ எங்க இருக்க? நான் அங்க வரேன். நான் இப்ப இருக்கிற இடத்த ஜிபிஎஸ்ல அனுப்பி வைக்கிறேன். நீங்க உடனே வாங்க. ஓகே, நீ அனுப்பு, நான் வரேன். ஏய், என்னடா ஏன் இவ்வளவு பதட்டம்? கிரானி, வர வர நாம பண்ற எல்லா பிளானும் சொதப்பல் ஆயிட்டே இருக்கு. டென்ஷன் ஆகாம அமைதியா என்ன நடந்ததுன்னு புரியுற மாதிரி சொல்லு. நீங்க அந்த வேலைக்காரிய காலேஜை விட்டு துரத்துனீங்க. ஜீவா அவளை கொடைக்கானல் வரைக்கும் தேடி போய் கூட்டிட்டு வந்துட்டான். அவளை அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஜீவா எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அப்புறம் அந்த பொட்டிக்காடு அவ லவ்வ ஜெயில வச்சு சொல்லிட்டான். இப்ப அவங்க லவ்வ சொல்லிக்கிட்டத கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த பேச்சுலர் பார்ட்டிக்கு அந்த நாயை வர வச்சு நான் டீஸ் பண்ணேன். அதுக்கு கரெக்டா ரிவெஞ்ச் எடுத்துட்டா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து என்னை எப்படி எல்லாம் டீஸ் பண்ணாங்க தெரியுமா? நிஜமாவா சொல்ற? யாராவது நான் அசிங்கப்பட்டேன்னு போய் சொல்லுவாங்களா? முதலையாவது அவ ஜீவாவை லவ் பண்றது அவனுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. இவ அவனுக்கு கேக் ஊட்டி விடுறதும் அவன் இவளுக்கு கேக் ஊட்டி விடுறதும் எனக்கு கண்ணு மூட்னாவே அதே ஞாபகமா தான் இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஏன் முன்னாடியே அவ பண்ணா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நினைச்சு நினைச்சு புலம்பி புலம்பி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நம்மளோட ஸ்ட்ரென்த்தே என்ன நடந்தாலும் கலங்காம இருக்கிறது தான். நம்ம ஸ்ட்ரென்த் விட்டோம்னா நாம தோத்துருவோம். டோன்ட் வரி. டேரிங்கா எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு. அவ ஒண்ணு பண்ணா 10 திருப்பி கொடுக்கணும்னு நினை. நாம அடிப்போம். அந்த கோபிதான் பேசு. ஏய்
முண்டக்கனி என்னடி நீ பாதியிலே கோச்சிக்கிட்டு போயிட்ட? இப்போ நாங்க எடுத்த வீடியோலாம் நீ பார்க்கணுமா வேணாமா? அதனால நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அதை நீ இப்ப பாரு, இல்ல அப்புறம் பாரு, இல்ல எப்பெல்லாம் உனக்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பாரு, சரியா? ஹலோ, என்ன எதுவும் பேச மாட்ற? ஒரு சில விஷயம்லாம் அப்படிதான், நம்ம வேணான்னு நினைச்சாலும் அது தானா வந்து சேரும். சரியா? வச்சுறேன். உம்மா. இத பாருங்க கிரானி. இப்பவே போய் அவங்களை ஏதாச்சும் பண்ணணும் கிரானி. நாம நேரடியா போனா அந்த வேலை நடக்காது. மாயாவதியை வச்சுதான் அந்த ஜீவாவை அடிக்கணும். வா, இப்பவே போய் அந்த மாயாவதியை பார்ப்போம். அந்த கொடைக்கானல் பட்டிக்காட்டுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். வண்டி எடு. வாங்க வாங்க. என்ன பாட்டியும் பேத்தியும் எங்க போயிட்டு வரீங்க? எங்க போக போறோம்னு கேளு. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் ஏன் இங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, போயிட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். தீபி, ஒரு நிமிஷம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவளை ஏன் தடுக்கிற மாயாவதி? தடுக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? தீபிகா என் மருமக, அவ இங்கேதான் இருப்பா. இப்படி எல்லாம் சொல்லி நீ உன்னையே ஏமாத்திக்கிறியா, இல்ல எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? நான் ஏமாத்துறேனா? நான் எதுக்கு ஏமாத்த போறேன்? நீ அன்னைக்கு மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடி ஒரு எமோஷனல்ல மருமகன் சொல்லி இவளை கூட்டிட்டு வந்துட்ட. ஆனா இப்போ பெத்த பாசம் உனக்கு பொத்துக்கிட்டு வருதா? ராணி, நீ சும்மா இருமா. மாமியார் வீட்டுல இருந்தா மட்டும் வாழ்க்கை ஆயிடுமா? என் பேத்தி வாழ விட்டிய உன் வீட்டுல இருந்தா என்ன, என் வீட்டுல இருந்தா என்ன? நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ காளஹஸ்திக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்த, உன் புள்ள குடும்ப கௌரவத்தை நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் புள்ள அந்த வேலைக்காரியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? இனி என்ன சொல்றது? அந்த பிச்சைக்காரிக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா? அவ உன் பையன்கிட்ட லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு உன் புள்ள கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கான். உன் புள்ள அவளுக்கு ஊட்டி விடுறதும், பதிலுக்கு அவ இழிச்சுக்கிட்டு உன் புள்ளைக்கு ஊட்டி விடுறதும், அப்பப்பா நீ என்னடானா இது எதுவுமே தெரியாம தீபிகா தான் உன் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிஜமாவே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. யாராவது துரத்திக்கிட்டு வந்தா வான்கோழி தலைய மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிட்டு உலகமே இருண்டுடுச்சு அப்படின்னு அந்த வான்கோழி நினைச்சுக்குமா. நீ சொல்றத பாக்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா
என் தீபியோட வாழ்க்கை இருண்டு போயிடக்கூடாது. நிஜமாவே உன் புள்ள பண்ற அட்டூழியம் உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே நீ நடிக்கிறியா? எனக்கு எதுவுமே தெரியாது. என் மேல இருக்கிற பாசத்துல எப்படியாவது மனசு மாறி அவன் வந்துருவாங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். அவனா மனசு மாறி வரத்துக்கு நீ அடுத்த ஜென்மம் தான் எடுத்தாகணும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரலன்னா உன் புள்ளையோட லட்சணத்தை உன் கண்ணாலேயே நீ நல்லா பாரு. குடு, இந்தா பாரு. இவன் இப்படியெல்லாம் நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தீபி தடுக்க போயிருக்கா. அப்பவாவது அவங்களுக்கு நிச்சயம் பண்ணவ வந்திருக்காளே அப்படின்னு கொஞ்சமாவது பயம் வேண்டாம்? இவ கண்ணு முன்னாடியே அவங்க கூத்தடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல் ஒரு பொண்ணுக்கு என்ன கொடுமை நடக்கணும்? உன் பொண்ணுக்கு என்னைக்காவது இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ பொறுத்துக்கிட்டு இருப்பியா? கரெக்டா. இனிமே நான் இப்படியே விட மாட்டேன். நான் இப்பவே போறேன். அவனை கையோட கூட்டிட்டு வரேன். இவ்வளவு பேச்சு என்ன கேட்க வச்சாலே அவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்தாங்க. அடி. ஹாய் சார், யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா சமைச்சிடலாம். ஐ சாப்பாடு. ஏ பூவு, ம்? இது வரைக்கும் ஜீவா சார சாரு சாருன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கப்புறமும் சாருகர்னு சொல்றது நல்லாவா இருக்கு? என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு சார் தான். என்னாச்சு பூங்கொடி? பள்ளி மேல விழுந்துருச்சு சார். என்ன புள்ள சொல்ற? பல்லி விழுந்துருச்சா? ஏய், பல்லி தானடா விழுந்திருக்கு. ஏதோ பாம்பு விழுந்த மாதிரி இப்படி பதறீங்க. ஏய், பாம்பு விழுந்தா கூட பரவாயில்லடா, பல்லி தானா விழக்கூடாது. ஏன் விழுதா என்ன? சார், தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க சார். இப்பதான் ஆஞ்சு ஓஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை வரப்போன்னு தெரியலையே சார். வள்ளி விழுந்தா பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் கட்டுக்கதை. அதெல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டா இருக்கீங்க? சார் நீங்க சும்மா இருங்க சார். பூவே, எதுக்கும் நீ போய் சட்டன் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்திருப்பல. டேய், பூங்குடி எப்ப குளிச்சுட்டு வந்து அவ எப்ப சமையல் பண்ணி நம்ம எப்ப சாப்பிடுறது? வாட்ஸ் இஸ் வி ஆர் ஹங்கிரி. சரி, நீங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். டேய், நம்ம எல்லாருமா சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணா தட் வில் பீ லைக். டேய், நானும் பூங்கொடியும் தனியா பேசிக்க கூட முடியலடா. ஓ, எப்ப பார்த்தாலும் நீங்க நந்தி மாதிரி குறுக்க இருக்கீங்க. கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? நாங்க இடத்த காலி பண்ணா நீ மடத்தை புடிச்சிட்டு வா தானே. டேய் போடா. ஓகே. ஒரு ஃப்ரெண்டா பிறந்ததுக்கு எவ்வளவு அவதாரங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ராசு. ஓகே ஓகே, போலாம் போலாம் போலாம். போ. ஈச்சடிக்கிற இடத்துல நமக்கு என்ன வேலை? ஏய், என்ன சொன்ன? அது கிச்சடி செய்யற இடத்துல நம்மள மாதிரி பச்சடிங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்ல வந்தேன். அதான் வா, இப்ப வெளியே போயிட்டு வருவோம். நான் வரலப்பா. அடிக்கிற வெயில நான் வெளியே வந்தா கருத்து போயிடுவேன். மாறி, நேத்தி அந்த ஜங்ஷன்ல நீர்மோர் போட்டிருந்தாங்கல்ல,
இன்னைக்கு சூசு குடுக்குறாங்களா? காலி இடத்துக்குள்ள வாடுவே 4 கிலோ ஷாட் வந்துரும். ஐ சூசா நான் வரல. எல்லாரும் ஐ நான் வரேன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன ஐ நான் வரலன்னு சொல்ற? ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இதுல நான் சூசை குடிச்சேன்னா அம்புட்டு தான். கோபி, ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல தலப்பா ஸ்டார் பிரியாணின்னு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் ஓப்பனிங் ஆஃபரா. ஒரு பிளேட் வாங்கினா 3 பிளேட் பிரியாணி ஃப்ரீயா. சார் என்ன சொல்றீங்க? ஒரு பிளேட்டுக்கு 3 பிளேட் ஃப்ரீயா? கோபி வா கோபி போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஏதோ வெளிய போனா நீ எப்படி கருத்துருவேன்னு சொன்ன ஏமி ஜாக்சன். ஆமா நான் அப்படியே ஐஸ்வர்யா கலர் பாரு ஐஸ்வர்யா கருத்து colour. போறதுக்கு. பேசாம வாடா வாடா வாடா. ஓகே மச்சி, ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். காட் பிளஸ் யூ. சார் எங்க சார் யாரையும் காணோம்? ஓ அதுவா, நான் சப்பாத்தி செய்றேன்னு சொன்னா எல்லாரும் பயந்து போய் பிரியாணி சாப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேனா? நீங்க ஏன் சார் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? 2 பேரும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தானே காதல்னு சொல்லுவாங்க. என்னாச்சு சார்? நல்ல தூசி. சார் இருங்க சார் நான் வரேன். நீ இப்படி ஊதுறதா இருந்தா 24 மணி நேரமும் என் கண்ணில் தூசி விழுந்தாலும் பரவாயில்ல. என்ன சார் ஆச்சு? இல்ல, இந்த கண்ணில் ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. பூங்குடி, என்னாச்சு பூங்குடி? என்ன சத்தம்? என்ன ஏதோ பேயோ பிசாசையோ பார்த்த மாதிரி அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க?